1967 76.57% ஓட்டும், 2011 77.80% ஓட்டும் பதிவாகி இருக்கு. ஆனா இன்னைக்கு 2026 இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதை பத்தி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்தின இன்னொரு 2 வருஷத்தை பத்தியே சேர்த்து பார்க்க போறோம். கதையை கேட்கறதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது 1967. அப்ப இருந்த டெக்னாலஜிக்கும் வசதிக்கும் 76.67% ஒரு இமயமலை சாதனை. அறிஞர் அண்ணா அவர்கள் மேல இருந்த அன்பு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அதுதான் அன்னைக்கு இருந்த ஆல் டைம் ரெக்கார்டு. அது மட்டும் இல்ல, அந்த ரெக்கார்டை தாண்டறதுக்கு ஒரு தலைமுறையே தாண்டி இருக்கு. 44 வருஷம் கழிச்சு 2011 2G ஸ்கேம், டிஎம்கே மேல இருந்த பல குற்றச்சாட்டுகள் மக்களும் சம கடுப்புல இருந்த நேரம் அந்த கோபமும் ஓட்டா மாறிச்சு. 77.80% ஓட்டு பதிவாகி தமிழ்நாடோட ஹிஸ்டரியிலேயே ஹையஸ்ட் ரெக்கார்டுன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த 2 ரெக்கார்டுமே காலி. 1967 மக்கள் எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. 2011 பாத்தீங்கன்னா ஒரு ஆதங்கத்திலையும் கோவத்திலையும் வந்தாங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா மக்கள் அதை விட அதிகமா வெளியே வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை மக்கள் எங்களுக்கு இந்த ஆட்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்களா? இல்லப்பா, எங்களுக்கு புதிய ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கட்சியை செலக்ட் பண்றதுக்காக வெளியே வந்திருக்காங்களா? அது எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் ஓட்டு போட்டுட்டேன். நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டுட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அண்ட் ஒருவேளை உங்களால ஓட்டு போட முடியலன்னா எதனால ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.